வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நாளைக்கு நம்ம சன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன் ஒரு ஸ்டார். இது நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்குது. சன் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தருது. எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி அண்ட் லைட். பட் நம்ம சன் இப்போ ஒரு டைம் பாம். ஆமாங்க, இட் இஸ் அ டிக்கிங் டைம் பாம். நம்ம சன்னோட வயசு பார்த்தீங்கன்னா அபவுட் 10 பில்லியன் இயர்ஸ், அதாவது 100 கோடி வருஷம். பட் நம்ம சன் only 5 பில்லியன் இயர்ஸ் தான் நம்ம கூட இன்னும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பூம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆன உடனே நம்ம சன் டக்குன்னு ஷ்ரிங்க் ஆகிடும். இந்த டையிங் ஸ்டாரை தான் நம்ம ஒயிட் டுவார்ஃப்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம அந்த டைம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஜஸ்ட் இமேஜின், உங்கள் கண்ணு முன்னாடி அந்த சன் எக்ஸ்ப்ளோட் ஆகுறது எப்படி இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பேர் தான் சூப்பர் நோவா. சூப்பர் நோவானா எல்லாரும் ஒரு பெரிய ஃபயர் ஒர்க் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம அதை சுத்தமாக பார்க்க முடியாது. நம்ம சன்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் த எர்த். அண்ட் சன்லேருந்து வர லைட் நம்ம எர்த் சர்ஃபஸை ரீச் ஆக 8 மினிட்ஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். பட் சூப்பர் நோவா டேர்ம்ஸில் இதெல்லாம் ஜஸ்ட் அட்டாமிக் லெவலில் நடக்கும். சூப்பர் நோவா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம எர்த் 50 to 100 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கணும். ஒரு லைட் இயர்னா 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ 50 to 100 லைட் இயர்ஸ்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. குட் நியூஸ் என்னன்னா, இந்த சன் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஃபுல் எர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணாது. சன்னை ஃபேஸ் பண்ணுற எர்த் சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் எர்த்தோட அதர் சைடில் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்ம எர்த் ஃபுல்லாக டார்க் ஆகிடும். இந்த சன் எக்ஸ்ப்ளோஷனால எர்த்தோட ஆர்பிட் இப்போ இருக்காது. ஆர்பிட்டே இல்லாத எர்த் இப்போ ஸ்பேஸில் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இதனால் நம்ம சான்ஸ் ஆஃப் சர்வைவல் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ப்ராபப்ளி நம்ம எர்த் வேற ஒரு ஸ்டார் கூட ஆர்பிட் ஆகலாம். அந்த ஸ்டார் நம்ம சன் மாதிரி சேம் ஹீட் அண்ட் லைட் ப்ரொவைட் பண்ணலாம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம அங்கே இருக்க மாட்டோம். சப்போஸ் இந்த சோலார் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க போகிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நம்ம சர்வைவல் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிட்ட இன்னும் 1000 இயர்ஸ் சர்வை பண்ணுற அளவுக்கு ரிசோர்ஸஸ் இன்னும் இருக்கு. எர்த் சர்ஃபேஸ் கீழே சில மீட்டர்ஸ் போனோம்னா டெம்பரேச்சர் 17 டிகிரிஸில் மெயின்டைன் ஆகும். இந்த பிளேஸில் நம்ம நியூ சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய பெரிய பங்கர்ஸ் கிரியேட் பண்ணால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோலார் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த 1 வீக்கில் நம்ம எர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -18 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகிடும். 1 இயர் கழிச்சு நம்ம எர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -73 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகிடும். இந்த டைமில் ஓஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். எக்ஸாக்ட்லி 1000 இயர்ஸ் கழிச்சு எர்த்தோட அட்மாஸ்பியர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். அண்ட் இந்த டைமில் எர்த் ரொம்பவே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இதனால் எர்த்தோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும் அண்ட் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இதனால் நம்ம எர்த் நிறைய காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ்னால அஃபெக்ட் ஆகும். பட் இந்த பாயிண்டில் நம்ம எல்லாரும் வேற ஒரு புது ஹோமை தேடி போயிருப்போம். குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சன் ஒரே நைட்டில் எக்ஸ்ப்ளோட் ஆகாது. இந்த டையிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இந்த டைமில் நம்ம சன்னோட பிரைட்னஸ் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸில் சன்னோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும். சூப்பர் நோவா நடந்தால் நிறைய புது ஸ்டார்ஸ் அண்ட் புது பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே ப்ராசஸில் தான் நம்ம எர்த்தும் கிரியேட் ஆச்சு. இதை தான் நம்ம பிக் பேங்னு சொல்லுவோம். யாருக்கு தெரியும், சூப்பர் நோவா அப்புறம் புது லைஃப் கூட ஃபார்ம் ஆகலாம். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நியூ எர்த், அதில் ஹியூமன் லைக் ஸ்பீஷீஸ். பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் நம்ம கேலக்ஸி எப்படி இருக்கும்னு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அண்ட் நம்ம சன் இல்லாத இந்த லைஃப்பை நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. பட் ஒரு நாள் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு நம்ம சன் எப்படி இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் தென் ஷ்ரிங்க் ஆகி சூப்பர் நோவா ஃபார்ம் ஆகும். மேபி ஒரு நியூ ஸ்டார் ஃபார்ம் ஆகவும் சான்ஸ் நிறைய இருக்கு. இன்கேஸ் ஹியூமன்ஸ்லாம் அந்த டைம் உயிரோடு இருந்தோன்னா நம்மலாம் எங்கே இருப்போம்? இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பிறந்தா எப்படி இருக்கும்? இந்த டாப்பிக்கை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கமெண்ட்ரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணு.